நாம் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம். ஒரு விசேஷ நாட்களை நமக்காக நம்முடைய சகோதரர்கள் குறித்து கர்த்தருடைய வேதத்தை நாம் இன்னும் ஆழமாக தியானிக்க வேண்டும் என்பதற்காக அநேக பிரயாசங்களை எடுத்திருக்கிறார்கள். இந்த இடத்தை ஆயத்தம் செய்திருக்கிறார்கள். நல்ல உணவை தயார் செய்ய அதற்கான பிரயாசத்தை எடுத்திருக்கிறார்கள். பொருட்களை வாங்க பல இடங்களுக்கும் அலைந்து திரிந்திருக்கிறார்கள். அருமையாக நம்முடைய காதுகளில் கர்த்தருடைய சத்தம் தெளிவாக நேர்த்தியாக தடங்கள் இல்லாமல் வருவதற்காக நம்முடைய அருமையான சகோதரன் கூட வந்து பிரயாசத்தோடு செய்திருக்கிறார்கள். நாம் கர்த்தரை துதித்து அவருடைய பிரசன்னத்தில் மகிழ நம்முடைய தம்பி பிரின்ஸ்டனும் கூட நேர்த்தியாக நமக்காக பலவீனத்தின் நடுவிலும் இசை வாசித்து இங்கே வாலிப பிள்ளைகள் பாடி சிறுவர்கள் சில பாடல்களை பாடி நம்முடைய சகோதரர்கள் கூட அருமையான செய்திகளை நமக்கு தந்திருக்கிறார்கள். எல்லாவற்றும் எல்லாம் ஒன்றிணைந்து வந்திருக்கிறது. இது கர்த்தருடைய செயல். கர்த்தர் நம் மத்தியிலே இந்த கிரியைகளை எல்லாம் செய்திருக்கிறார். இதையெல்லாம் நினைத்து நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை நான் துதிக்கிறேன். நான் பாடின பாடலை போல கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த குறைவற்ற கர்த்தருடைய வார்த்தையை, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற கர்த்தருடைய வார்த்தையை, கண்களை தெளிவிக்கிறதான கர்த்தருடைய வார்த்தையை, இதயத்தை மகிழ்விக்கிறதான கர்த்தருடைய வார்த்தையை நாம் அறிய இன்னும் ஆழமாக அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரயாசங்களை எல்லாம் தேவன் இவர்கள் மூலமாக நமக்கு செய்திருக்கிறார். அதுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நேற்றும் கூட நான் சிலரை பார்த்தேன், மிகுந்த சோர்வோடு உட்கார்ந்திருந்தார்கள். ஆகவே நாம் உற்சாகமாக கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தின் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒரு முறை நாம் வாசிப்போம். அதை மையமாக வைத்துத்தான் நாம் 2 நாட்களும் தேவனுடைய சித்தம் என்ன, அவர் நம்மை என்ன பாதையில் நடத்துகிறார், அவருடைய நோக்கங்கள் என்ன என்பதை குறித்து நாம் அறிய முற்படுகிறோம். வாசியுங்கள். 6ஆம் வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். 2 கேள்விகள் இந்த இடத்திலே கர்த்தர் கேட்கிறார் என்று நாம் தியானித்தோம். நான் ஏற்கனவே நேற்று ஒரு கேள்வியை கேட்டேன். இன்றைக்கு நீங்கள் அதற்கு சரியான பதிலை சொல்வீர்கள் என்று நினைக்கிறேன். அவர் ஆண்டவரானால் நாம் அவர் ஆண்டவரானால் நாம் அவருடைய அடிமைகள். ஆகவேதான் அங்கே ஆபிரகாமும் சரி, அதன் பின்பு வந்த மோசேயும் சரி, அவன் பின்தொடர்ந்து வந்த யோசுவாவும் சரி, அவருக்கு பின்னதாக வந்த தாவீதும் சரி, இந்த உலகத்தை படைத்ததான அந்த கர்த்தராகிய ஆண்டவரை, ஏலோகிம் யாவே என்கிற அந்த ஆண்டவரை, சர்வத்தையும் சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிகர்த்தாவை அவர்கள் நெருக்கமான உறவிலே அறிந்து கொள்ளும் பொழுதெல்லாம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்ன? ஆண்டவரே, நான் அடியேன் என்று சொன்னார்கள். இதைத்தான் புதிய ஏற்பாட்டிலேயும் கூட அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே செய்த அந்த பிரசங்கத்திலே, ஆகிலும் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் வம்சத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள் என்று அவன் சொன்னதையும், நம்முடைய நிலை கடைசி வரைக்கும் அவர் ஆண்டவர், நாம் அவருடைய அடியார்கள், அடிமைகள் என்ற நிலையில் பரலோகத்திலே காணப்படுவது வரைக்கும் நாம் பார்த்தோம். அதை பார்த்து முடித்த மாத்திரத்திலே இடத்திலே சில சகோதரர்கள் சொன்னார்கள், அப்படியே அடிமை என்ற நிலையிலேயே நிறுத்திவிட்டீர்களே என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், ஒரு நாளைக்காவது அடிமையா இருங்க, நாளைக்கு நம்ம என்னங்கிறத பார்ப்போம் சொன்னேன். அந்த அடிமை என்கிறதான அந்த வாக்கியம், அடிமை என்கிறதான நிலை நமக்கு கொஞ்சம் எப்படி இருக்கிறது?
கஷ்டமாக இருக்கு. அதனால அந்த சத்திய வேதம் பாடல் அருமையான பாடல். நான் கூட வாலிபர்களுக்கு என்ன பாடல் பாட போகிறீர்கள் என்று கேட்டு அதைத்தான் பாட சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் நம்முடைய அருமையான சகோதரன் அதை பாடினார். அந்த சத்திய வேதம் என்ன செய்யுமாம்? கடிந்து கொள்ளும், கரைகள் போக்கும் என்று தான் அந்த பாடலிலே வருகிறது இல்லையா? ஆனால் அந்த பரமன் வேதம் எனது செல்வம் பரவசம் நிதம் அருளும். அப்படிப்பட்ட பரவசத்திலே தேவன் நம்மை நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். சரி, நாம் அடிமைகள் என்கிறதான நிலையிலே தான் இருக்கிறோம். ஏன் அந்த நிலையில் இருக்கிறோம் என்றால், அந்த அடிமை என்கிற நிலையில் தான் நாம் கர்த்தரோடு கூட இருக்கிற உறவிலே முதல் படியாக நெருக்கமாக வருகிறோம் என்பதை பார்க்கிறோம். அப்பொழுதுதான் அவர்களுக்கு பல வாக்குத்தத்தங்களை தந்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் கேட்கிற இரண்டாவது கேள்வி என்னவென்றால், நான் பிதாவானால், நான் கேட்டேன், நான் ஆண்டவரானால் என்று கர்த்தர் கேட்டால், நீங்கள் நான் யார்? அடிமை. நான் பிதாவானால் என்று ஆண்டவர் கேட்டால், நீங்களும் நானும் யார்? அவருடைய பிள்ளைகள். பாருங்கள், இது எல்லாரும் ஒருபோல ஆன்சர் சொல்லுவீங்க. அவர் பிதாவானால் நாம் யார்? அவருடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகள் என்று நாம் அழைக்கப்படுவது எத்தனை பெரிய ஸ்லாக்கியம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அண்ட சராசரங்களையும் உண்டாக்கினவர், மகா பெரிய காரியங்களை செய்கிறவர், நட்சத்திரங்களையும் பெயரிட்டு அழைக்கிறவர், அதன் காலத்தில் அந்தந்த கிரியைகளை அந்தந்த காரியங்களை நேர்த்தியாய் செய்கிற இந்த மகா பெரிய ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உன் பிதாவானால். இதற்கு ஆதாரமாகத்தான் யோவான் எழுதிய 1 நிருபத்தின் 3 அதிகாரம் 1 வசனத்தை நாம் திருப்புவோம். நேற்று அப்போஸ்தலர் 2:36 படித்தோம் அல்லவா? அதே போல இன்றைக்கும் யோவான், பேதுருவை போல யோவான் வேறு ஒரு சத்தியத்தை நமக்கு சொல்லுகிறார். யோவான் நிருபத்தின் 1 நிருபத்தின் 3 அதிகாரம் 3 அதிகாரம் 1 வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் தன்னுடைய பிள்ளைகள் என்று தேவன் அழைக்கிறதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். கர்த்தர் நம்மை அவருடைய அடிமைகள், அவர் ஆண்டவர் என்கிற நிலையிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் என்று நான் சொன்னேன். அவர் அதை மட்டும் விரும்பவில்லை, அவர் இன்னொரு காரியத்தையும் நாம் அறிய வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் பிதா, நாம் அவருடைய பிள்ளைகள். இந்த சாக்கியம், இந்த பாக்கியம் எப்படிப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு வேத வார்த்தைகளில் இருந்து காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் கூட அந்த வார்த்தைகளை, அந்த கேள்விகளை நீங்கள் கேட்கும் பொழுது ஏதோ ஒரு தகப்பன், இல்லை என்றால் ஒரு பெரிய எஜமான் கடிந்து கொள்கிறது போலத்தான் அந்த கேள்விகள் இருக்கிறது. அப்படித்தானே? நான் பிதாவானால் என் கணம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று கடினமாக கேட்கிறதை போலத்தான் இருக்கிறது. ஆனாலும் பாருங்கள், அது முதல் வசனத்தை பாருங்கள். மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம். கர்த்தர் பாரத்தோடு, கடினத்தோடு மாத்திரமல்ல, பாரத்தோடு இந்த வார்த்தைகளை எழுதுகிறார். 2வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. என்ன சொல்லுது? நான் உன்னை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் அன்பினாலே, அவர் உங்கள் மேல் என் மேல் வைத்த சிநேகத்தினாலே. ஆகவேதான் உங்கள் பாடத்தாள்களிலேயும் கூட மேலே எழுதியிருக்கிற வசனத்தை கவனித்தீர்களா? இனிமேல் நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, நான் உங்களை என்னவென்று சொல்லுகிறேன்? சிநேகிதர் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னார். எதற்காக ஆண்டவர் இந்த கேள்விகளை கேட்கிறார்? அவர் உங்களை சிநேகிக்கிறதினாலே தான்
நான் இந்த 2 கேள்விகளையும் உங்களுக்கு முன்பதாக உங்களுடைய தியானத்திற்கு, உங்களுடைய சுய பரிசோதனைக்காக வைக்கிறேன். நான் உன்னை சிநேகித்தேன் என்றார். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தின் 31வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். 31:3 சொல்லுகிறார், அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அநாதி சிநேகத்தினாலே சிநேகிக்கிறதான ஆண்டவர் இந்த இடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார். நான் பிதாவானால் என் கணம் என்ன? கர்த்தரை அறிந்திருக்கிறதான பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடியதான ஜனங்கள், கர்த்தர் தமக்கென்று ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டார். அந்த ஜனம் என்ன ஜனம்? இஸ்ரவேல் என்கிறதான ஜனத்தை தெரிந்து கொண்டார். ஆபிரகாமின் சந்ததியில் வந்த அந்த இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் தம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்டிருந்தார். அப்படி அந்த இஸ்ரவேல் ஜனத்தை அவர் தம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்டிருந்தாலும் அந்த இஸ்ரவேல் ஜனம் கர்த்தரை எப்படி அறிந்திருந்தார்கள்? அவரை பயங்கரமான ஆண்டவராகத்தான் அறிந்திருந்தார்கள். அப்படித்தானே? எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரத்தின் 18வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரத்தின் 18வது வசனம். தம்முடைய ஜனம் என்று தாம் தெரிந்து கொண்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்களே ஆண்டவரை எப்படி புரிந்திருந்தார்கள்? இல்லை என்றால் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவரை எப்படி அவர்கள் அறிந்திருந்தார்கள் என்பதற்கு அதில் முத்தாய்ப்பாக ஒரு சில வசனங்கள் இருக்கிறது. வாசியுங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தின் 18வது வசனத்திலிருந்து. அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையினிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளினிடத்திற்கும் எக்கால முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தையினுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. நம்மை சொல்கிறாரா? அந்த சத்தத்தை கேட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனென்றால் அந்த கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிற சத்தம். இங்கே காலையிலே கூட மைக்கு வேகமாக வந்த பொழுது தரையெல்லாம் என்ன செய்தது? அதிர்ந்தது. அப்படிப்பட்ட அதிரத்தக்க சத்தம் உடையதான கர்த்தர், இது ஒரு சாதாரண லிமிட் இருக்குது இல்லையா? இத்தனை வாட்ஸ் என்று இருக்கிறது. ஆனால் அந்த கர்த்தருடைய வார்த்தை அக்னி பற்றி எரிகிறதான இருளும் மந்தாரமும் நிறைந்ததான அந்த மலையிலே ஒலித்த பொழுது, அந்த சத்தம் கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் தங்களுக்கு அந்த வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு, அது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். ஏனென்றால் கர்த்தர் அவர்களுக்கு பரிசுத்தராக தரிசனமானதினால், இங்கே தேவன் பரிசுத்தராக இறங்கி இருக்கிறார் என்கிற அந்த கருத்தை சொல்லும் வண்ணமாக அதை தொடுகிற எவனும் சாக வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஆகவேதான் அவர் நெருங்க முடியாதவர், அவர் பயங்கரமானவர் என்று அறிந்திருந்தார்கள். கர்த்தரை முகமுகமாய் தரிசித்தேன் என்று சொல்லுகிறதான மோசேயும் கூட, அவரை சிநேகிதரை போல எண்ணப்பட்ட அந்த மோசேயும் கூட, அடுத்த வசனத்திலே வாசியுங்கள், என்ன சொல்லுகிறான்? மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாயிருந்தது. அந்த பழைய ஏற்பாட்டிலே தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியிலே வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அவர்கள் கர்த்தரை அறிந்திருந்த பொழுது அவர்கள் அவரை எப்படி அறிந்திருந்தார்கள்? அந்த வார்த்தை எங்களுக்கு சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். தன்னை முகமுகமாய் தரிசித்த அந்த மோசேயும் கூட கர்த்தர் அந்த சம்பவங்களை பார்த்து என்ன போட்டிருக்கு? மிகவும் பயந்து அந்த காட்சியை பார்த்து என்ன சொன்னா? பயங்கரமாய் இருக்கிறது என்று சொன்னார். இப்படி பயங்கரமானவராக கர்த்தர் அவர்களுக்கு அறியப்பட்டிருந்தார். ஏன் அப்படிப்பட்டவராக அவர் அறியப்பட்டிருந்தார்? சிந்தித்து பாருங்கள். அவர்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தார்கள், அப்படித்தானே? அவர்களை அந்த எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும் வண்ணமாக கர்த்தர் பயங்கரமான வாதைகளை வரவிட்டிருந்தார்.
அப்படித்தான் முதலாக தேவனை அந்த எகிப்தில் இருக்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அடிமைகளாக இருந்த ஜனங்கள் முதலாக அறிந்து கொண்டார்கள். வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் என்கிற நிலையிலே ஒரு நேரத்திலே அவர்கள் அறிந்திருந்தாலும் அவருடைய கிரியைகளை, அவருடைய மகத்துவங்களை அவர் பயங்கரமான வாதைகளாகத்தான் பார்த்தார்கள். பின்னும் கூட அவர்கள் அந்த பயங்கரமான வாதைகளை கடந்து அங்கிருந்தவர்கள் விடுவிக்கப்பட்ட பொழுது, எகிப்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்ட பொழுது, செங்கடலின் அருகிலே அவர்கள் வந்து நிற்கும் பொழுது, வாசியுங்கள் யாத்ராகமம் புத்தகத்தின் 12ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை. செங்கடலின் முன்பதாக நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். அவர் கர்த்தருடைய கரம் அப்படின்னு இருக்கும். கர்த்தருடைய கரம் அவர்களை அங்கிருந்து விடுவித்து வாசிக்கலாம். சரி, 13:3 யாத்திராகமம் 13ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். நீங்கள் அடிமைத்தன வீடாகிய இந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளை நினையுங்கள். இப்போ வந்து பாருங்க, கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார் என்று சொல்லுகிறார். எப்படி? இதே வார்த்தையை சங்கீதம் 136வது சங்கீதம் 11-12வது வசனத்திலே சொல்லும் பொழுது, கர்த்தர் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்திலிருந்து உங்களை வரவழைத்தவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்கிறார். பலத்த கையினாலே நாம் கூட நம்முடைய அருமையான சகோதரன் பேசும் பொழுது அதை பார்த்தோம், கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்ததினால் என்று பார்க்கிறோம். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் நம்மை நடத்தி கொண்டு வந்தவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் பயங்கரமானவராக, பயங்கரமான கிரியைகளை செய்கிறவராகத்தான் அவர்களுக்கு அறிந்திருந்தார். அவர் எப்படிப்பட்ட பயங்கரமானவர்? 14ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே பார்க்கிறோம். அவர் ஒரு ராத்திரியிலே அந்த செங்கடலை பிளந்தது மாத்திரமல்ல, அவர்கள் நடந்து போகத்தக்கதாக அந்த செங்கடல் முழுவதையும் வறண்ட தரையாக மாற்றினார் என்று அங்கே இருக்கிறது. ஒரே ராத்திரியில் அந்த செங்கடலின் கரையை வறண்டு போக பண்ணினார், மக்கள் நடந்து போகும் வண்ணமாக. அப்படி பயங்கரமானவராகத்தான் ஜனங்கள் கர்த்தரை அறிந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் இப்படி அவரை பயங்கரமானவராகத்தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம் அல்ல. அவர் பயங்கரமானவைகளை அவருக்கு செய்ய வேண்டியது இருந்தது. ஆனால் அவருடைய உண்மையான நோக்கம், the real idea behind God's purpose, உண்மையான நோக்கம், the original idea என்று சொல்வார்கள், original purpose என்னவென்றால் அதை ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் ஆதாமோடும் ஏவாளோடும் எப்படி வந்தார்? உலாவிக் கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். அவர் பயங்கரமானவர் தான். அவர் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் பயங்கரமான கிரியைகளை செய்கிறவர் தான். ஆனால் அவருடைய நோக்கம் என்ன? அவர் தம்முடைய சாயலாகவே படைத்த அந்த மனிதனோடு கூட உலாவி, அவனோடு கூட சஞ்சரித்து, அவனோடு கூட வாசம் பண்ண வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய இருதயத்திலே இருந்ததான நோக்கமாக இருந்தது. ஆகவேதான் இப்பொழுது செங்கடலுக்கு இந்த பக்கம், செங்கடலை தாண்டி வந்த உடனே வாசியுங்கள் யாத்திராகமம் புத்தகம் 25ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்திலே என்ன சொல்லுகிறார் பாருங்கள். பயங்கரமான ஆண்டவர், அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று முதலாவதாக தேவன் தம்முடைய இருதயத்திலே இருக்கக்கூடியதான அந்த ஆசையை, அந்த விருப்பத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார். அவர் நம்மோடு கூட உலாவ வேண்டும், நம்மோடு கூட உறவாட வேண்டும், நம்மோடு கூட சஞ்சரிக்க வேண்டும்,
நம் மத்தியிலே வாசம் பண்ண வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். அதுதான் அவருடைய உண்மையான நோக்கமாக இருக்கிறது. இந்த நோக்கத்திற்காகத்தான் ஆண்டவர் அவர்களை எங்கிருந்து கொண்டு வந்தார்? எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். பார்வோனிடத்திலே கூட சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேல் என்னுடைய சிரேஷ்ட புத்திரன். நான் பிதாவானால் இஸ்ரவேல் என்னுடைய சிரேஷ்ட புத்திரன், அவன் என்னுடைய புத்திரன், அவனை ஆராதனை செய்ய விட்டுவிடு என்று சொன்னார். நீ விட்டுவிடவில்லை என்றால் நான் உன்னுடைய சிரேஷ்ட புத்திரனை எல்லாம் அளிப்பேன் என்று வைராக்கியம் கொண்டு சொல்லக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நெருங்க முடியாமல், அவரை ஆராதிக்க முடியாமல், அவருடைய சிரேஷ்ட புத்திரனாய் உங்களை வைத்துக் கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். ஆனாலும் பாவமோ அவருக்கு பிரியமில்லாத காரியங்களோ என்னவாக இருந்தாலும் சரி, உங்களை எதெல்லாம் அவரை ஆராதிக்க வைக்க முடியாமல், அவரை நெருங்க முடியாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறதோ அவைகளை விட்டொழிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். ஏனென்றால் அவர் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிற ஒரு பரிசுத்தமானது. அதன் பின்பு அவர்கள் 40 ஆண்டுகள், உங்களுக்கு அந்த கதையெல்லாம் தெரியும், 40 ஆண்டுகள் அலைந்தார்கள், திரிந்தார்கள், பல சோதனைகளை வீழ்ந்தார்கள், வென்றார்கள். இப்பொழுது எடுத்துக்கொள்ளுங்கள், ஆண்டவர் தம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறார். உபாகமத்தின் புஸ்தகத்திலே 32ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம். நாம் இப்பொழுது இந்த இடத்திலே வரும்பொழுது 3 காரியங்களை பார்த்திருக்கிறோம். அவர்கள் செங்கடலை கடக்கும் முன்பு ஆண்டவர் என்ன சொன்னார்? பலத்த கையினால் அவர்களை வரவழைத்தார், பயங்கரமானவராக வெளிப்படுத்தினார், வாதைகளை வரவைத்தார். செங்கடலை தாண்டியவுடன் என்ன சொன்னார்? நான் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ண ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று. நான் பயங்கரமானவர் மாத்திரமல்ல, நான் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற, உலாவி வர விரும்புகிற ஆண்டவர் என்று வெளிப்படுத்தினார். இப்பொழுது அவர்கள் 40 ஆண்டுகள் கடந்த பின்பு இஸ்ரவேல் என்று சொல்லுகிறோமே, இன்றைக்கு அந்த கானான் தேசத்தின் வாசலிலே நிற்கிறார்கள். அப்பொழுது தேவன் 31ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை பாருங்கள். ஒரு பாட்டை மோசேயுடைய வாயிலே தருகிறார். உபாகமம் 31ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் கேட்க மோசே இந்த பாட்டின் வார்த்தைகளை முடிவு வரை சொன்னான். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் கேட்க மோசே இந்த பாட்டின் வார்த்தைகளை முடியும் வரை சொன்னார். அந்த முதல் வார்த்தை எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்கள். வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன், பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக என்று ஒரு கம்பீரமாக, அதிரும் வண்ணமாக கர்த்தர் இந்த பாட்டை ஆரம்பித்து பேசுகிறார். அப்படி பேசும் பொழுது 6ஆம் வசனத்தை பாருங்கள். இந்த முழு வேதாகமத்திலேயும் தேவன் தன்னை இதுவரை பயங்கரமானவராக, சர்வத்தையும் சிருஷ்டித்தவராக, ஆண்டவராக, இப்படி பல விதங்களிலே மனிதர்களுக்கு அவ்வப்போது திருவுளம் பற்றி இருந்தார். நாம் வாசிக்கிறோமே, எபிரேயர் நிருபத்தின் முதல் வசனத்திலே என்ன வாசிக்கிறோம்? முற்காலத்திலே, பூர்வ காலங்களிலே தேவன் பங்கு பங்காகவும் வகையாகவும் பிதாக்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் திருவுளம் பற்றினார் என்று சொல்கிறோமே. அந்த ப்ராக்ரெசிவ் ரெவலேஷன், பங்கு பங்காக, வகை வகையாக, எப்படி சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக உதித்து, கிழக்கிலே சூரியன் அப்படி உதித்து வருகிறதோ, ஆரம்பத்திலே அதனுடைய வெளிச்சம் கொஞ்சமாக இருக்கிறது, வளர 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 அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறது. இன்றைக்கு வெளியே பாருங்கள், இப்பொழுது கிட்டத்தட்ட நடு பகலாக இருக்கிறது, வெளிச்சம் அனைத்தையும் நிரப்பி இருக்கிறது. அதை போலத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக, பங்கு பங்காக தம்மை வெளிப்படுத்தி வருகிறதான தேவன் இதுவரை தன்னை சிருஷ்டிகராக, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று காலத்துக்கும் வெளிக்கும் உட்பட்டவராக தன்னை நிரூபித்த தேவன் இப்பொழுது முதலாக இந்த வரலாற்றின் பக்கங்களிலே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். கவனியுங்கள். 6ஆம் வசனம் வாசிக்கலாம் சத்தமாக. விவேகமில்லாத மதிகெட்ட ஜனங்களே, விவேகமில்லாத மதிகெட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவரல்லவா? உன்னை ஆட்கொண்ட பிதா அவரல்லவா? அவரல்லவா? எத்தனை அன்பு பாருங்களே. ஆகவேதான் யோவான் சுவிசேஷத்திலே நாம் வாசித்தோம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதினாலே பிதாவானவர் நம்மேல் வைத்த அன்பு எத்தனை பெரிது என்று பாருங்கள். How great is His love? எவ்வளவு பெரிய அன்பு.
அதை நம்மால் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இருக்கிறது. அதுல எத்தனை வார்த்தைகளை நான் சொன்னாலும் அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்பதை விவரிக்கவே முடியாது. இத்தனை பயங்கரம் உள்ள தேவன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே பார்க்கிறோம். அங்கே ஏசாயா தேவனை தரிசித்த பொழுது ஒரு சத்தத்தை கேட்கிறான். என்ன சத்தம் கேட்கிறான்? பரிசுத்தர் 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 என்று 3 முறை. நான் நினைக்கிறேன் திரியேக தேவனை குறிக்கும் வண்ணமாக பரிசுத்தர், எங்கெல்லாம் அவர்கள் தரிசித்தார்களோ 3 முறை பரிசுத்தர் 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 என்று பயங்கரமானவர் என்று அறியப்பட்ட அந்த தேவன், சர்வத்தையும் சிருஷ்டித்த இந்த தேவன் அவனை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா. தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்த விரும்புகிறார். அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக நினைக்கிறார், அறிந்திருக்கிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். அந்த கால வேளையிலும் கூட ஒருவேளை எனக்கு யாரும் இல்லை, நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு எல்லோரும் இருக்கிறார்கள், ஆனாலும் நான் தனியாக இருக்கிறேன் என்று ஒரு எண்ணத்தோடு இந்த இடத்துல நீங்கள் இருப்பீர்களானால் நான் சொல்லுகிறேன், மோசேயோடு கூட மோசேயின் வாயின் மூலமாக திக்குவாயும் மந்தனாவும் என்று சொன்னானே, அந்த மோசேயினுடைய நான் உன்னோடே கூடியிருந்து உன் வாயோடே இருந்து நான் உனக்கு போதிப்பேன் என்று சொன்ன அந்த கர்த்தர் ஒரு பாட்டை பாடுகிறார். வானங்களே செவி கொடுங்கள், பூமியே கேள், என் வாய்மொழிகளை கேள் என்று சொல்லுகிறாரே. அந்த பாட்டிலே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், உன்னை ஆட்கொண்ட பிதா நான் அல்லவா. எப்பொழுதெல்லாம் எனக்கு ஒருவரும் இல்லை என்று நீங்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் இந்த சத்தம் உங்கள் காதுகளில் தொனிப்பதாக, உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா என்று சொல்கிறார். எத்தனை அன்பு நிறைந்த ஆண்டவர் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இவர்கள் விடுதலையாக்கப்பட்ட ஜனம்தான். அவர்கள் பல அற்புதங்களை கண்டிருந்தார்கள், அப்படித்தானே? எத்தனையோ அற்புதங்களை கண்டிருந்தார்கள், சொல்ல நேரமில்லை. ஆனால் எத்தனையோ அற்புதங்களை அவர்கள் கண்டிருந்தார்கள். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருந்தார்கள். ஆனாலும் அவர்களால் இவரை பிதா என்று அறிந்து கொள்ள முடியவில்லை. பாருங்கள், 9வது வசனத்திலே உங்களை குறித்துதான் ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தருடைய ஜனமே, அவருடைய பங்கு. நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? 10வது வசனம், பாலான நிலத்திலும் ஊளையுடலில் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவர் உன்னை நடத்தினார், அவர் உன்னை உணர்த்தினார், அவர் உன்னை அவரது கண்மணி போல காத்தருளினார். 12வது வசனம், கர்த்தர் ஒருவரே உன்னை வழி நடத்தினார். இப்படி பலவிதமான நன்மைகளை ஆண்டவர் அருளினார். பாருங்கள் எப்படி ஆண்டவர் நம்மை கண்டுபிடித்தார் என்று சொல்லுகிறார். பாருங்கள், கண்டுபிடித்தார், நடத்தினார், உணர்த்தினார், காத்தருளினார், வழி நடத்தினார் என்று தன்னுடைய குமாரனை அவனே என்னுடைய பங்கு என்று சொல்லி ஆண்டவர் நேசித்தார். ஆனால் அவன் என்ன செய்தான்? 15வது வசனத்திலே பாருங்கள், யெஷூரன் கொடுத்து போய் அவர் என்ன செய்தார்? கண்டுபிடித்தார், நடத்தினார். இவன் என்ன செய்தான்? நம்மை பற்றி தான் ஆண்டவர் சொல்லுகிறாரோ ஒருவேளை. யெஷூரன் என்ன செய்தான்? கொழுத்து போய் உதைத்தான். கொழுத்து ஸ்தூலித்து நிலம் தின்னின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். இப்போ வாசிங்க 6வது வசனத்தை எப்படி ஆரம்பிக்கிறாரு? விவேகம் இல்லாத மதிகெட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டது உண்மைதான், உங்களை நடத்தினது உண்மைதான், உங்களை கண்மணி போல காத்தருளினது உண்மைதான். பாலான இடங்களிலும் அவாந்திர வெளியிலும் உங்களுக்கு ஆதரவில்லாத பொழுது கர்த்தர் உன்னை தேடி வந்தார், நேசித்தார், நடத்தினார், வழி நடத்தினார், காத்தார், பாதுகாத்தார். ஆனால் நீங்கள் இப்படியா கர்த்தருக்கு பதிலளிப்பீர்கள் என்று சொல்லி அவர் கடிந்து கொள்வதை போல தோன்றினாலும் அதிலே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள், உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா, உன்னை உண்டாக்கி நிலைப்படுத்தினவர் அவர் அல்லவா என்று சொன்னார். நம்முடைய நிலையும் அதுதான். யோசித்து பாருங்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார், அநேக காரியங்களிலே நமக்கு விடுதலையை தந்திருக்கிறார், பாவத்திலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறார், அவரை அறியாமல் இருந்த நம்மை அவரை அறிய செய்யும்படி
செய்திருக்கிறார், அவரோடு கூட ஒரு உறவை ஏற்படுத்தி இருக்கிறார். பாவம் என்கிற எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலும் நாம் இருந்த பல அடிமைத்தனங்களிலும் நெருக்கங்களிலும் இருந்து நம்மை விடுவித்து செங்கடல்களை கடக்க செய்து கண்மலையில் இருக்கக்கூடியதான அந்த தண்ணீரை நமக்கு தந்து தேவைப்படும் பொழுதுதான் வானத்து மன்னாவினால் நம்மை போஷித்து நம்மை திருப்தியாக்கி நடத்தின இந்த தேவனை யெஷுரன் என்ன செய்தான்? கொழுத்து போய் உதைத்தான். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர், வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன், பூமியே என்னுடைய வார்த்தைகளை கேள் என்று சொல்கிறார். என்ன சொன்னார்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா. கர்த்தர் அவர்களுக்கு அநேக அற்புதங்களை செய்திருந்தாலும் அவரை பிதா என்ற நிலையிலே அறிகிறது அவர்களுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. அப்படித்தானே? ஏன் அவர்கள் அதை புரிந்து கொள்ள மிகவும் கஷ்டப்பட்டார்கள்? அவர்கள் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் என்று நினைக்கிறீர்கள்? அவரை அவர்கள் பயங்கரமானவராக அறிந்திருக்கிறார்கள். அப்படித்தானே? அவரை பரிசுத்தராக அறிந்திருக்கிறார்கள். இந்த மலையின் அருகிலே வருகிறவன் எவனும் எப்படிப்பட்டவன்? சபிக்கப்பட்டிருப்பான், கொலையுண்டு போக வேண்டும் என்று சொன்னார். ஆகவே அவர் பரிசுத்தமானவர். எகிப்திலே அவர் பயங்கர வாதைகளை வர வைத்தார், செங்கடலை பிளக்க செய்தார். ஆகவே அவர் எப்படிப்பட்டவர்? பயங்கரமானவர். இப்படி பயங்கரமானவராக தேவனை அறிந்திருந்ததினால் அவர் தம்மை பிதா என்று அழைத்திருந்தாலும் இவர்களால் இப்படிப்பட்டவருக்கு நாம் எப்படி புத்திரர்களாக இருக்க முடியும் என்று நினைத்தார். ஆகவேதான் யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலே யூதர்களை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். நமக்கு நீங்க பிசாசினுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் கொஞ்சம் நம்புவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் அவர்களுக்கு அதை நம்புவதற்கு முடியவில்லை. அது அவர்களுடைய இருதயத்திலே அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் சொல்லுவேன், அவரை ஆண்டவர் என்றும் அடிமை என்றும் ஏற்றுக்கொள்ள நமக்கு இருக்கிற தயக்கத்தை விட அவரை பிதா என்றும் நம்மை அவருடைய பிள்ளைகள் என்றும் ஏற்றுக்கொள்வதிலே தான் நமக்கு தயக்கம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவை அறியாத நிலையிலே சொல்கிறேன். அவரை ஆண்டவர் என்றும் அடிமை என்றும் ஏற்றுக்கொள்வது ஈஸி தான், உண்மைதான் சொல்கிறேன். நீங்க யோசிச்சு பாருங்க. ஆனால் நான் பாவியாக இருக்கிறேன். இப்படிப்பட்ட பாவியாக இருக்கக்கூடிய பரிசுத்தம் இல்லாத குற்றம் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் பரிசுத்தமான தேவனுக்கு பிள்ளை என்று சொல்லுகிறாரே, அவருடைய பிதா என்று சொல்லுகிறாரே, இதை எப்படி என்னால் நம்ப முடியும் என்பது அதை நம்புவதற்கு தான் மிகவும் கடினமாக இருந்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. நமக்கு அது நம்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. ஆனால் இதை நம்புவதற்கு தான் அவர்களுக்கு கடினமாக இருந்தது. அவர்கள் அவரை பிதா என்று அதற்கப்புறம் எங்கேயுமே அழைக்கவில்லை. ஒரு சில இடங்களிலே தகப்பன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார், ஒருவன் தன் புத்திரனை சுமந்து வருவது போல கர்த்தர் உங்களை இந்நாள் வரைக்கும் சுமந்து கொண்டு வந்தார் என்று சில இடங்களிலே நாம் வசனங்களை பார்க்கலாமே ஒழிய, மற்றபடி அவர்கள் அவரை முழுமையாக பிதாவாக தகப்பனாக அறிந்து அவரை ஆராதித்தார்கள் என்று எங்கேயுமே இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு இந்த வெளிப்பாடு வரவே இல்லை. அவர்கள் அவரை பிதா என்கிற நிலையிலே அறிந்து கொள்ளவே இல்லை. ஆகவேதான் பல ஆண்டுகளுக்கு பின்பு எடுத்துக்கொள்ளுங்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தின் 9ஆம் அதிகாரத்திலே இதற்கு இடையிலே எங்கேயுமே இல்லை. சங்கீதம் 103:17வது வசனத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது. தன் தகப்பன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்கிற தாவீதின் பாடலை தவிர வேறு ஒன்றுமில்லை. 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பல தலைமுறைகள் கடந்து அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பாருங்கள், 2ஆம் வசனம், இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். 6ஆம் வசனத்தை வாசிப்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஆண்டவர் ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன். அந்த சொன்னாரு பாருங்க, உபாகம புத்தகம் 32ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரத்திலே சொன்னார் அல்லவா, 6வது வசனத்திலே, உன்னை ஆட்கொண்ட பிதா நான் அல்லவா என்று. அதற்கு பின்பு தேவனே தம்மை பிதா என்று வெளிப்படுத்தக்கூடிய அடுத்த இடம் என்னதுதான்? இந்த 9வது அதிகாரம். அதை எப்படி வெளிப்படுத்துகிறார்? அந்த இடத்துல எப்படி வெளிப்படுத்தினார்? உன்னை ஆட்கொண்ட பிதா. இந்த இடத்திலே நித்திய பிதா.
நித்திய பிதா. ஒரு காரியத்தை நான் கேட்கிறேன். ஆண்டவர் இந்த உலகத்தை உருவாக்குவதற்கு முன்பு, இந்த உலகத்தை கர்த்தர் சிருஷ்டித்தார் அல்லவா? இந்த கர்த்தர் இந்த உலகத்தை சிருஷ்டித்ததினால் அவருடைய பெயர் என்ன? சிருஷ்டிகர். ஆகவேதான் ஏலோகிம் என்று சொல்லுகிறோம். தேவன், தேவனாகிய கர்த்தர் வானத்தை பூமியையும் சிருஷ்டித்த வரலாறு என்று நான் சொன்னேன் இல்லையா? அவர் சிருஷ்டித்ததினாலே இன்னொரு ரிவர்ஸ்ல போலாம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகும் பொழுது முதலாவதாக அவர் அவனை எப்படி அறிந்து கொண்டான்? ஆண்டவர் என்ற நிலையிலே அறிந்து கொண்டான். அவரோடு கூட ஒரு உறவு வருந்ததினாலே ஆண்டவர். அதற்கு முன்பு அவரை யாருமே ஆண்டவர் என்ற நிலையில் அறிந்து கொள்ளவில்லை. அந்த பட்டத்திற்கு எந்த அர்த்தமும் இல்லாமல் இருந்தது. அதற்கு முன்பதாக பார்த்தீர்கள் என்றால் காலமும் வெளியும் வந்தது, டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்தது. அப்படி டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்ததுனால காலை வருகிறது, மாலை வருகிறது, ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் என்று இடமும் அந்த காலமும் உள்ளும் நாம் அந்த கட்டுக்குள், அந்த சிறைக்குள் நாம் இருக்கிறோம். அப்படி காலமும் ஸ்பேஸும் வெளியும் வருவதற்கு முன்பதாக அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்கிற அர்த்தத்தில் வெளிப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இப்படி இருக்கிறதுனாலே தான் அவர் அதற்கு ஆப்போசிட்டாக இருக்கிறார் என்று சொல்ல வேண்டியது இருக்கிறது இல்லையா? அதற்கு முன்பு ஆண்டவர் எப்படி வெளிப்பட்டார்? தேவன் இல்லையா, சிருஷ்டிகர். இப்பொழுது எதுவுமே இல்லை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த மரம் செடி கொடி இல்லை, இந்த மரம் செடி கொடியை தாங்குகிற நிலம் இல்லை, வானத்திலே நட்சத்திரங்கள் இல்லை, அந்த நட்சத்திரங்களை நமக்கு காண்பிக்கிற அந்த ஆகாய மண்டலம் இல்லை, எந்த ஒரு கிரகங்களும் இல்லை, பால்வெளி இல்லை, பிரபஞ்சம் இல்லை. ஒன்றுமில்லாத நிசப்த நிலையிலே ஒரு நிமிடம் கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த நேரத்திலே தேவன் எப்படி இருந்திருப்பார் என்று வேதம் சொல்கிறது. அவர் யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே அதுக்கான விடை இருக்கிறது பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில், பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன்னே நீர் என்னில் அன்பாய் இருந்ததினாலே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே சொல்கிறார். எதுவும் இல்லாத நிலையிலே, ஒன்றும் அற்ற, அதற்கு என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் என்று கூட எனக்கு தெரியவில்லை, அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஒரு அணுவும் உருவாவதற்கு முன்பு பிதா குமாரன் என்கிற நிலையில் தான் அவர் இருந்தார். ஆகவேதான் இங்கே சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? தி எட்டர்னல் ஃபாதர், நித்திய பிதா, நித்திய குமாரன் என்கிற நிலை மாத்திரம் தான் இருந்தது, வேறு ஒன்றுமே கிடையாது. பிதா குமாரன், குமாரன் இருக்கிறதினாலே தான் அங்கே பிதா என்கிற ஸ்தானமும், பிதா இருக்கிறதினாலே தான் அங்கே குமாரன் என்கிற ஸ்தானமும் இருக்கிறதினாலே இது நாம் கற்பனைக்கும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு திரியேக தேவனுடைய ஒரு நிலை. அந்த நிலையில் இருக்கக்கூடியவர், அப்படிப்பட்ட நிலையிலே நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அதிலே பாருங்கள் என்ன சொல்லுகிறார்? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். எதற்காக ஒரு பாலகன் பிறந்தார்? இந்த நித்திய பிதா என்கிறதான இந்த பிதா என்கிற அறிவை நமக்கு பாவத்திலிருந்து மீட்கத்தான். அதெல்லாம் நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஒருவேளை நான் சில வரிகளை சொல்லவில்லை என்றால் தவறாக நினைத்துக் கொள்ள, அதெல்லாம் பேசிக்கா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் அதிலே ஒரு நோக்கமும் இருக்கிறது. என்ன இருக்கிறது? நித்திய பிதா, தி எட்டர்னல் ஃபாதர் என்கிறதான ஒரு நிலையிலே அவர் நம்மை வெளிப்படுத்துவதற்காக. சரி, அப்போது பிதா குமாரன் என்கிற உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக இருந்த நிலை என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கஷ்டமான சப்ஜெக்டா போகும்போது தான் நான் கொஸ்டின் கேட்பேன், ஆனா ஈஸி கொஸ்டின் தான் கேட்பேன். சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றும் இல்லாத நிலையிலே என்ன இருந்தது? பிதா குமாரன் இருவரும் தான் இருந்தார்கள் இல்லையா? அதிலே கூட 17ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே ஒன்று சொல்லுகிறார், உலக தோற்றத்திற்கு முன்பே நீர் என்னில் அன்பாய் இருந்து. அப்ப இன்னொரு விஷயம் இருந்தது. என்ன இருந்தது? அன்பு இருந்தது. இப்ப வாசிங்க 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை. அந்த பிதா குமாரன் அவர்களுக்குள் இந்த அன்பு, இது தவிர வேற ஒண்ணுமே இல்லை. ஓகேவா? அப்பதான் ஆண்டவர் சொல்றார் பாருங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், ஏனென்றால் தேவன் எப்படி இருக்கிறார்? ஏன் அன்பாகவே இருக்கிறார்? அங்கே கிறிஸ்துவே நமக்கு வெளிப்படுத்தி சொல்லுகிறார், உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நீர் குமாரனாகிய என்னில் அன்பாய் இருந்தீர் என்று ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா? ஆகவே தான் நீங்க
இங்கே யோவான் சொல்லுகிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். நித்திய காலமாக அவர் சிருஷ்டிப்புக்கு முன்பதாக அவர் சிருஷ்டித்ததினாலே, சிருஷ்டித்தவர் உண்டாக்கினதினாலே, உண்டாக்கினவர் பயங்கரமான காரியங்களை செய்ததினாலே, பயங்கரமானவர் பலத்த காரியங்களை செய்ததினாலே, சர்வ வல்லமை உள்ளவர், அவர் தன்னை விரும்புகிறவரை நடத்துகிறதினாலே, ஆண்டவர் இப்படி பல பெயர்கள் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போலே அவருக்கு நாமங்களாக தரிக்கப்பட்டிருந்தாலும் ஒன்றும் உருவாவதற்கு முன்பதாகவே அவருடைய நாமம் நித்திய பிதா. ஆகவேதான் இந்த சுவிசேஷமும் பிதா, குமாரன், புத்திரன் என்கிற நிலையிலே நமக்கு வெளிப்படுகிறது. ஏனென்றால் அவர் ஆரம்பத்திலேயே, ஆரம்பம் என்று சொல்ல முடியாது, நித்தியத்திலேயே அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பிதாவாக இருக்கிறார். அவர் நித்தியத்திலேயே எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அன்பானவராக இருக்கிறார். ஆகவேதான் இங்கே யோவான் சொல்கிறார், தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். அப்படி அன்பாக இருக்கிற தேவன் 9வது வசனத்தை வாசியுங்கள். ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இந்த அன்பாகவே இருக்கக்கூடியதான தேவன், பிதா என்கிற ஸ்தானத்திலே இருந்த தேவன், அவரை பயங்கரமானவராக அறிவதற்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவரை பலத்த கையை உடையவர், பலத்த காரியங்களை செய்கிறவர் என்பதை அறிவதற்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவரை அன்பானவராக, நித்திய பிதாவாக அறிந்து கொள்ள முடியாமல் கஷ்டப்பட்ட பொழுது, தவித்த பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை அனுப்பினதினாலே யார் மேல் வைத்த அன்பிப்போம்? 17ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே யோவான் என்ன படிச்சோம்? பிதாவானவர் என் மேல் அப்படின்னு குமாரன் சொல்லுகிறார், அன்பாய் இருக்கிறீர்கள். இப்பொழுது யார் மேல் வைத்த அன்பு? நம் மேல் வைத்த அன்பை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்களேன், யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசியுங்கள். தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, ஆனால் பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான அவருடைய குமாரனே அவரை நமக்கு என்ன பண்ணினார்? வெளிப்படுத்தினார். பிதா என்கிற அந்த காரியத்தை, ஆகவேதான் அடுத்த முறையாக இதில் வரும்பொழுது மல்கியாவிலே வருகிறது, நான் பிதாவானால் என் கணம் எங்கே? 3 முறைதான் இருக்கிறது இந்த வார்த்தை. அதாவது தேவனே தன்னையே சொல்லிக் கொள்ளக்கூடிய நிலையில். அப்பொழுதுதான் மத்தேயு சுவிசேஷத்திற்கு வரும் பொழுது ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார். நம்ம என்ன படிச்சோம்? தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, ஆனால் அவருடைய மடியில் இருக்கிற குமாரனே அவரை நமக்கு வெளிப்படுத்தினார் என்று படித்தோமே. ஆகவேதான் இப்பொழுது வாருங்கள் மத்தேயு சுவிசேஷத்திற்கு 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் அவர் வரும் பொழுது ஒன்றை நமக்கு வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். 16வது வசனத்தை வாசிங்கள். 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக. 6வது வசனம், 6வது அதிகாரத்துக்கு அப்படியே வாங்க. 45வது அதே 5ஆம் அதிகாரத்தில் 45வது வசனத்தை பாருங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய். இதுவரைக்கும் பிதாங்கிற வார்த்தை எத்தனை தடவை தாங்க வந்தது பழைய ஏற்பாட்டுல? 3 முறை தான். இப்போ ஒரு 2 பக்கத்துல நீங்க எத்தனை தடவை பாக்குறீங்க பாருங்க. 48வது வசனம், ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குலராய் இருக்கிறது போல. 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பாருங்கள். அப்பொழுது அந்தரகாரத்தில் பார்க்கிற உன் பிதா. 6வது வசனத்தை பாருங்க. நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரகத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி. 14வது வசனத்திலே மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். 15வது வசனத்திலே மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். 18வது வசனத்திலே அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. அதே அதிகாரத்திலே 26வது வசனத்திலே எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வார்த்தை பாருங்கள். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் அறுக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்க்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. 32வது வசனத்தை பாருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் தேடி நாடுகிறார்கள், நாடி தேடுகிறார்கள். இவைகளை எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா
7வது அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்கள். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, 21வது வசனத்தில் பரலோகத்தில் இருக்கிற என் பிதா. எத்தனை முறை தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, ஆனால் பிதாவின் மடியில் இருக்கிறதான அவருடைய குமாரனே அவரை நமக்கு வெளிப்படுத்தினார். இதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவராகிய கிறிஸ்து உலகத்திலே வந்தார். அவரை பிதா என்று நமக்கு அறிமுகப்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார். அது தேவைப்பட்டது. ஆகவேதான் யோவான் சுவிசேஷம், யோவான் எழுதின 1 நிருபம் 4 அதிகாரம் 8-9 வசனத்திலே பார்த்தோமே, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பாகவே இருக்கிற தேவன் தம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்த வேண்டி தம்முடைய குமாரனை அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 14வது வசனத்திலே பாருங்கள், ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆனால் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே. நான் என்ன சொன்னேன்? நீங்கள் உங்களுக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவீர்களாக, ஏனென்றால் நான் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறேன் என்று ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தார்? அந்த செங்கடலின் அருகிலே, அந்த பாரான் வனாந்திரத்திலே அவர்களிடத்திலே சொன்னார் அல்லவா? அதே வார்த்தையிலே வருகிறது பாருங்கள். நான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் உங்கள் மத்தியிலே, அவர் நம் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிற, உலாவி வர விரும்புகிற, சஞ்சரிக்க விரும்பக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் ஆதி முதலாவதாகவே பிதாவும் குமாரனும் உலாவி வந்தவர்களாக, அன்பு செலுத்தியவர்களாக, ஆதி முதலாவதாக, ஆதி இல்லை நித்திய முதலாவதாகவே பிதாவும் குமாரனும் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக, அவர்கள் ஒருவரில் ஒருவர் ஐக்கியப்பட்டவர்களாக, சஞ்சரித்தவர்களாக இருந்த அந்த காரணத்தினாலே, அது அவருடைய இயல்பாகவே இருப்பதினால், அவர் நம் மத்தியிலே வாசம் பண்ணினதினாலே. தொடர்ந்து வாசிங்க 14வது வசனத்திலே, யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 14வது வசனம். வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அந்த மகிமை எப்படிப்பட்ட மகிமை? அந்த பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். எப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார் என்று யோசித்து பாருங்கள். ஆகவேதான் இங்கே யோவான் சொல்லும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே, யாருங்க? பிதாவானவர் நம்மேல் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். பிதா, அன்பு, இந்த இரண்டும் பிரிக்க முடியாதது. ஏனென்றால் அவர் நித்திய பிதாவாக இருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அன்பு செலுத்தியவராக இருக்கிறார். குமாரனிலே அந்த குமாரனை நமக்கு வெளிப்படுத்தி நம்மேல் அன்பு உள்ளவராக நம்மை காட்டியிருக்கிறார். சரி, இப்பொழுது நான் சொன்னேன், அவர் நம்மை அன்பு செலுத்தினதினாலே, நம்மேல் அன்பு பாராட்டினதினாலே தம்முடைய குமாரனை நமக்கு வெளிப்படுத்தினார் என்று. அப்படி அவர் வந்து அன்பு செலுத்தும் பொழுது தம்முடையவர்களாக யாரை தெரிந்து கொண்டார்? கலிலேயாவில் இருக்கிறவர்களை தெரிந்து கொண்டார். அப்படித்தானே? யாரை தெரிந்து கொண்டார்? யூதேயாவிலே பெரிய பெரிய யூனிவர்சிட்டி இருக்கிறது, பெரிய பெரிய படிப்பு கல்வி நிலையங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் கலிலேயர்களாகிய அந்த மீனவர்களை, அந்த கலிலேயாவில் இருந்ததான வரி வசூலிப்பவர்களை, இப்படிப்பட்டவர்களை தான், உடைந்து போனவர்களை, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களை, பயனற்றவர்களை தான் தெரிந்து கொண்டார். ஆகவேதான் கொரிந்தியருக்கு என்று நினைக்கிறேன் எழுதும்போது பவுல் சொல்லுகிறார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி வைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட மனிதர்களை தான் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். லூக்கா சுவிசேஷத்திலே 15ஆம் அதிகாரத்தில் ஒரு உவமையை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் இருந்தான், அநேகருக்கு தெரிந்திருக்கும். அந்த மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அதிலே ஒரு குமாரன் என்னுடைய பங்கை எனக்கு தா என்று சொல்லி அவன் அந்த தகப்பனை விட்டு பிரிந்து போனான். இப்பொழுது
அந்த பாகம் பிரிக்கப்பட்டதினாலே இந்த நேரத்திலிருந்து அந்த குமாரன் இவனுக்கு குமாரன் என்று அழைக்கப்படுவானா? மாட்டான் இல்லையா? அவனுடைய பாகம் அங்கே என்னப்பட்டு விட்டது? பிரிக்க தலை முழுகியாச்சு. அந்த மாதிரி பாகம் பிரிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது அந்த மனிதன் அவருக்கு என்ன இல்லை? அவனுடைய குமாரன் இல்லை, அவனுடைய மகன் இல்லை, அவனுடைய குமாரன் இல்லை, அவனுடைய புத்திரன் இல்லை. அவனை இப்பொழுது யாராவது பிடித்தால் அது அந்த மனிதனுக்கு சொந்தமாகிவிட்டான். ஆகவே தான் அவன் அங்கே ஒரு இடத்திலே அடிமையாக இருந்தான் என்று பார்க்கிறோம். அவர் 100 ஆடுகள் கதையை சொன்னார் அல்லவா, அதோடு ஒப்பிட்டு பாருங்கள். 10 நாணயங்களை குறித்து ஒரு ஓமை சொன்னார் அல்லவா, அதோடு ஒப்பிட்டு பாருங்கள். அந்த ஒரு ஆடு தொலைந்து போனது. அந்த தொலைந்து போன ஆட்டை யாராவது ஒருவன் பிடித்தால் இவன் உரிமை பாராட்ட முடியுமா? முடியவே முடியாது. சண்டை போடலாம், தலைகீழ நிக்கலாம், ஆனா முடியாது. 10 நாணயங்கள்ல ஒரு நாணயம் வேற யாரோ ஒருவருக்கு கிடைக்கிறது. அந்த ஸ்திரீ உரிமை பாராட்ட முடியுமா? முடியாது. அந்த நாணயம் கிடைத்தவனுக்கு தான். அதே போலத்தான் அதோடு ஒப்பிட்டு பாருங்கள். இங்கேயும் சொல்லுகிறார், ஒரு குமாரன் தன் பங்கை கேட்டு பிரிந்து போகிறான். அப்பொழுது ஒரு இடத்துல அந்த குமாரன் 19வது வசனத்திலே, நான் இனி அவருடைய குமாரன் என்று எண்ணப்படுவதற்கு பாத்திரன் அல்ல, அவருடைய வேலைக்காரரில் ஒருவராக என்னை அவர் வைத்துக் கொள்ளுவார் என்று ஆசைப்பட்டு அவன் என்ன செய்கிறான்? அந்த தகப்பனை நோக்கி வருகிறான். நேற்றே நான் சொன்னேன், அடிமை என்ற நிலையை அவன் உணர்ந்ததினாலே தான், அவரை ஆண்டவர் என்று அவன் அறிந்ததினாலே தான், தகப்பன் அல்ல ஆண்டவர் என்ற நிலையை அவன் புரிந்ததினாலே தான் அவன் தகப்பன் ஏற்றுக்கொண்டான் என்று 22வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்கள், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்படி சொன்ன உடனே அந்த தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள் என்று சொன்னதாக அந்த பிதாவினுடைய அன்பை நாம் பார்க்கிறோம். நான் சொன்னேன் அல்லவா, பிதா நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று. அதை குறித்து நாம் கொஞ்சம் தியானிக்கலாம். நாமும் கூட இப்படித்தான் ஒரு நிலையிலே இருந்தோம். ஒருவேளை கிறிஸ்துவை அறியாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால் இதே நிலையில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு உம்முடைய குமாரன் என்று எண்ணப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று நீங்கள் வரும் பொழுது அவர் உங்களை தம்முடைய குமாரனாக ஏற்றுக்கொள்ள கிருபை நிறைந்தவராக, கருணை நிறைந்தவராக, இரக்கம் நிறைந்தவராக இருக்கிறார். அப்படி ஏற்றுக்கொண்டார். அதில் ஒரு வார்த்தை இருக்கிறது பாருங்கள். என்ன செய்தான்? அவனுக்கு அவருடைய மோதிரத்தை போட்டான் என்று பார்க்கிறோம். மோதிரம் போடப்படுவது என்பது அதிகாரத்தை குறிக்கிறது, அப்படித்தானே? ஆகவேதான் அவருடைய நாமத்தை விசுவாசித்தவர்களாக, அவர் மேல் அவரை ஏற்றுக்கொண்டவர்களாக, அவர் மேல் விசுவாசித்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இதுல ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. வாசியுங்கள். எபேசியருக்கு எழுதிய நிருபத்தின் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தமக்கு எப்படி சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார் என்றால் அது எல்லாருக்கும் புரியும், அப்படிதானே? அது என்ன சுவிகார? சுவிகாரம்னா என்ன? கரெக்ட், தத்தெடுப்பு. சுவிகார புத்திரர் ஆகும்படி ஒரு நதியிலே திவ்ய சௌந்தரியம் உள்ளவன் என்று காணப்பட்ட ஒருவனை போட்டு விடுகிறார்கள். அந்த வழியாக வந்ததான அந்த பார்வோனுடைய வேலைக்காரிகளில் ஒருத்தி அவனை கண்டு அந்த பிள்ளையை எடுத்து பார்வோனுடைய குமாரத்தின் கையிலே கொடுத்த பொழுது அந்த பிள்ளையை அந்த துணியை விலக்கி பார்க்கும் பொழுது அந்த பார்வோனுடைய குமாரத்தி அந்த பிள்ளையின் மேல் இரக்கமுற்று. அதுதாங்க அந்த சுவிகார புத்திரர் ஆகும்படி. தத்தெடுத்திருக்கிறார் நம்மை. எப்படி தத்தெடுத்திருக்கிறார்? நேற்று அடிமையாக இருக்கிற ஒரு மனிதனை வாங்க வேண்டும் என்றால் அவனை முதலாவதாக தெரிந்து கொள்கிறார்கள், அவனுக்கு விலை கொடுக்கிறார்கள், அவனை வீட்டிற்கு கூட்டி வந்து அவனுக்கு எஜமானனாக இருக்கிறார் என்று நான் சொன்னேன், அப்படித்தானே? தத்தெடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்?
ஒரு அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள், இல்லையென்றால் தத்தெடுப்புக்கு என்று இருக்கிற அந்த பிள்ளைகளுடைய இடத்திற்கு போகிறார்கள், அந்த பிள்ளையை பார்க்கிறார்கள், அவர்களை முன் குறிக்கிறார். அதைத்தான் இங்கே வாசிக்கிறோம். தமது தயவுள்ள சித்தத்தின்படியே, அவருடைய சித்தத்தினாலே, நம்முடைய சித்தத்தினாலே அல்ல, நம்முடைய கிரியைகளினாலே அல்ல, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இது தேவனுடைய ஈவு, ஹிஸ் வில், அவருடைய சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்முடைய சுவிகார, வெறும் புத்திரர் இல்லைங்க, சுவிகார புத்திரர் ஆகும்படி நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்? முன் குறித்திருக்கிறார். அந்த இடத்திலே தான் உங்களுக்கும் அவருக்கும் பிதா என்கிறதான உறவு தொடங்குகிறது. அப்படி முன் குறித்தவர்களை என்ன செய்ய வேண்டும்? மீட்க வேண்டும், வாங்க வேண்டும். இப்பொழுது வாசிங்கள் கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்திலே, நாம் புத்திர சுவிகாரத்தை, அதிலே அதே வார்த்தை வருகிறது பாருங்கள், புத்திரர் ஆகும்படி இல்லை, நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களாகிய நம்மை மீட்பதற்காக காலம் நிறைவேறின போது ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் உலகத்திலே அனுப்பினார். எத்தனை அன்பு நிறைந்த ஆண்டவர் என்று பாருங்கள். ஆகவேதான் யோவான் சொல்கிறார், தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் அழைக்கப்படுகிறதினாலே பிதாவானவர் நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரிய என்று பாருங்கள். நம்மை அவர் சுவிகார புத்திரர் ஆக்கியிருக்கிறார். ஆகவேதான் நாம் ஒரு உயர்ந்த நிலையிலே, ஒரு உன்னதமான நிலையிலே கர்த்தரை சேவிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது என்ன சொல்லிக் கொடுத்தார்? பரமண்டலங்களில் இருக்கிற ஆண்டவரே என்று சொல்லித் தரவில்லை, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்றுதான் அவர் அந்த ஜெபத்தை சொல்லித் தந்தார். அநேக இடங்களிலே அவர் பிதா என்று சொன்னார். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அங்கே மகதலேனா மரியாள், ஆண்டவரே என்னை விட்டு போக வேண்டாம் என்று கெஞ்சிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். என்ன சொன்னார்? என் பிதாவிடத்திற்கும் உன் பிதாவினிடத்திற்கும் நான் ஏறி போக வேண்டும். என்னுடைய பிதா என்று சொல்லவில்லை. என்ன சொன்னார்? என்னுடைய பிதாவினிடத்திற்கும் உன்னுடைய பிதாவினிடத்திற்கும் நான் ஏறி போக வேண்டும் என்று சொன்னார். அவர் நம்முடைய பிதா, நாம் அவருடைய புத்திரர்கள். தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மை அவருடைய சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படிக்கு தம்முடைய குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி இருக்கிறார், நம்மை மீட்பதற்காக. அப்ப முன் குறிச்சாச்சு. கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டாயிற்று. அதற்கு பிறகு வீட்டுக்கு தத்தெடுத்து ஒரு பிள்ளையை நீங்க கொண்டு வந்துட்டீங்க, என்ன செய்வீங்க? முதல்ல ஒரு கற்பனையில தான் சொல்லுங்களேன். புதுசா என்ன பண்ணுவீங்க? ஒரு பேர் வைப்பீங்க. அங்க ஹோம்ல இருந்த பேரே சில பேர் கூடுவாங்க, நம்ம என்ன விருப்பப்படுவோம்? புதிய பேரு வைப்போமா மாட்டோமா? ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். ஒரு புதிய அடையாளத்தை நமக்கு தருகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். 14 இருந்து நாம் 14 இருந்து வாசிக்கலாம். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் தேவனுடைய வீட்டில் அவருடைய பிள்ளைகளாக வந்திருக்கிறதுனாலே இங்கே என்று ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அந்த மேக்னெட் எக்ஸாம்பிள் சொன்னாங்க இல்லையா, அதே போல அந்த மேக்னெட்டை ஆட்டும் பொழுது அது எந்த திசையில் ஆடுகிறதோ அந்த திசையிலே அது அசைகிறது, ஆடுகிறது, எல்லாம் செய்கிறது. அதே போலத்தான் இங்கே என்று ஒரு ஒழுங்கு இருக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்கிறார், நாம் ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருக்கிறோம். ஒரு புதிய வீட்டிற்கு நான் வந்திருக்கிறோம். அந்த வீடு என்ன வீடு? தேவனுடைய வீடு. இந்த தேவனுடைய வீட்டில் அவர் பிதாவாக இருக்கிறார், நான் அவருடைய புத்திரனாக, சாதாரண புத்திரன் இல்லை, எப்படிப்பட்ட புத்திரன்? சுவிகார புத்திரனாக இருக்கிறேன். இதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் சொல்லலாம், அத்தேனை பட்டணத்திலே அந்த
பவுல் பிரசங்கிக்கும் பொழுது அத்தேனர்கள் என்ன சொன்னார்கள்? அவர் உங்களுடைய புலவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், என்ன சொல்லியிருக்கிறார்கள்? நாம் அனைவரும் தேவனுடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் சொல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நான் கடவுளுடைய பிள்ளை, ஐ அம் காட்ஸ் சைல்ட் என்று சொல்லுவான். அது எல்லாம் காட்ஸ் சைல்ட் அல்ல நண்பர்களே. கர்த்தர் உங்களை சுவிகார புத்திரராக முன்குறித்தது மாத்திரமல்ல, உங்களை அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்து அவருடைய வீட்டிலே வைத்து உங்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தை தருகிறார். அந்த புதிய அடையாளம், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். தொடர்ந்து வாசியுங்கள். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நாம் அடிமைத்தனத்தின், இந்த அடிமைத்தனம் பாவத்தின் அடிமைத்தனம், ஆண்டவருடைய அடிமைத்தனம் இல்ல. இனி நாம் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய என்ன ஆவியை தந்திருக்கிறார்? புத்திர சுவீகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். அவர் ஆண்டவர் தான், நான் அவருடைய அடிமைதான். ஆனாலும் இப்பொழுது நான் அவரால் முன்குறிக்கப்பட்டு, அவரால் மீட்கப்பட்டு, தத்தெடுக்கப்பட்டு அந்த சுவீகாரத்தை நான் அனுபவிக்கிறதினாலே இப்பொழுது நான் எப்படி இருக்கிறேன்? அவருடைய புத்திரராக இருக்கிறேன். ஒரு நியூ ஐடென்டிட்டி. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை அந்த ஆவியானவர் நமக்கு முத்தரித்து தந்திருக்கிறார். அடுத்த வசனத்தை பாருங்கள். நாம் புத்திரரானால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒரு வீட்டிற்குள் நீங்கள் ஒரு பிள்ளையை தத்தெடுத்து கொண்டு வந்து விட்டீர்கள். உங்களுடைய வீடு, உங்கள் ஆஸ்தி, உங்கள் கார், உங்கள் பேனா, உங்கள் சட்டை, உங்கள் செருப்பு எல்லாம் யாருக்கு? நாம் தேவனுடைய புத்திரரானால் அவருடைய, அடுத்த வசனம், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமும் ஆமே. அவருடைய ஹேர்ஸ், அவருடைய இன்ஹெரிட்டன்ஸ் நமக்கு கிடைக்கிறது. எப்படி அந்த தத்தெடுப்பின் நிலைகளை ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள். இதே வெளிப்படுத்தல் விசேஷத்திலையும் நாம் பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளுங்கள் வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம். எனக்கு இன்னும் சிக்னல் வரல, அதனால வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரத்துல புதிய வானமும் புதிய பூமியும். நாம் ஒரு நிலையிலே பிசாசின் பிள்ளைகளா இருந்தோம், அப்படித்தானே? யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலே கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், நாம் பிசாசின் பிள்ளைகளாக இருந்தோம். அப்படிப்பட்டவர்களை அவர் தேடி வந்து தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே முன்குறித்து அடாப்ட் பண்ணுவதற்காக, தத்தெடுப்பதற்காக முன்குறித்து நம்மை தத்தெடுத்து, அதற்கு நாம் புத்திர சுவீகாரத்தை அடையும்படி அந்த அடாப்ஷன் ப்ராசஸ்ல லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த புத்திர சுவீகாரத்தை நாம் அடைவதற்காக அவர் ஒரு கிரயத்தை கொடுத்திருக்கிறார், அவருடைய குமாரனை தந்திருக்கிறார். இப்பொழுது வீட்டிற்கு வந்து விட்டோம். இதுவரை அனாதைகளாக இருந்தோம். இப்பொழுது நமக்கு ஒரு பிதா இருக்கிறார். அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடியதான அந்த புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நமக்கு தந்தார். அதன் பின்பு நாம் அவரை அப்பா பிதாவே என்று அழைப்பது மாத்திரமல்ல, நாம் பிள்ளைகளானால் அவருடைய சுதந்திரத்திலே பங்குள்ளவர்களாக இருக்கும். ஆகவேதான் 7ஆம் வசனம் பாருங்கள், 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறான், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். ஒரு காரியத்தை மாத்திரம், நான் ஒரு காட்சியை மாத்திரம் உங்களுக்கு காண்பித்து நான் முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். காலேப் என்கிறதான ஒரு மனிதரை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அப்படித்தானே? அவருடைய தகப்பன் யார்? எடுத்துக்கொள்ளுங்கள். என்னாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம். காலேபினுடைய தகப்பன் யார்? எப்புன்னேவின் குமாரனாகிய காலேப். அவன் எந்த சந்ததியை சேர்ந்தவன்? எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன், அப்படித்தானே? யூதா கோத்திரத்தை சேர்ந்த எப்புன்னேவின் குமாரனாகிய காலேப். அந்த எப்புன்னே என்கிறவருடைய தகப்பன் யார்? வாசியுங்கள். என்னாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 11வது வசனம். என்னாகும் 31வது அதிகாரத்துல 11வது வசனத்தை யாராவது வாசிக்கிறீங்களா? தாங்கள் கொள்ளையிட்ட பொருளை உபாகமம் 30 சரி, என்னாகும் இல்லையோ? 31:11 தப்பா இருக்கு.
ஓகே, சரி. காலேப் யாருடைய குமாரன்? எப்புன்னேவின் குமாரன். எப்புன்னே யாருடைய குமாரன்? கெனேசியனான 32:11 பாருங்களேன். 32:11. Thank you. உத்தமமாய் என்னை பின்பற்றின பாருங்க, எப்பொழுதெல்லாம் காலேபினுடைய பேர் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார். உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனாசியனான காலேபும். அவன் யாரை சேர்ந்தவன்? எந்த இடத்தை சேர்ந்தவன்? கேனாசியனான காலேப். கேனாசியன் என்கிறது யார்? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தின் 18வது வசனத்தை வாசியுங்கள். அங்கே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்திலே ஆண்டவர் எந்தெந்த ஜாதிகளை எல்லாம் நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். அதிலே 19வது வசனத்தை பாருங்கள். 18 எகிப்தின் நதி துவக்கி ஐப்பிராத்தி நதி என்னும் பெரிய நதி மட்டுமல்ல, கேனியரும் கெனீசியரும் என்று வருகிறது. அவன் இஸ்ரவேல் கோத்திரத்தை சேர்ந்தவன் அல்ல. அவன் கேனாசியனான ஒரு கேனாசி என்கிறதான ஒரு கூட்டத்தை சேர்ந்தவன். ஆகவேதான் காலேப் என்கிறதான பெயருடைய அர்த்தம் என்ன என்று தெரியுமா உங்களுக்கு? ஃபெய்த்ஃபுல் என்று நாம் கொஞ்சம் ஈஸியாக அழகாக மென்மையாக ஃபெய்த்ஃபுல் டாக் தெரியுங்களா? உத்தமமான நாய். நாய் என்கிறதான அர்த்தம். காலேப் என்றால் நாய் என்று அர்த்தம். ஆகவேதான் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பிள்ளைகளுடைய அப்பத்தை, ஏனென்றால் புறஜாதியார்களை நாய் என்று தான் வேதாகமத்திலே இஸ்ரவேலர்கள் நினைத்தார்கள், சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த காலேப். யாத்திராகம புத்தகத்திலே அவர்கள் எகிப்திலிருந்து கிளம்பி வரும் பொழுது பலவிதமான ஜாதிகள் அவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேலர்கள் மாத்திரம் வரவில்லை. அதிலே ஒரு கோத்திரமான கெனேசியனான அந்த இனத்திலே எப்புன்னேவின் குமாரனாகிய இந்த காலேப் தன்னுடைய உத்தமத்தினாலே யூதா கோத்திரத்திலே தத்தெடுக்கப்பட்டான், சுவீகரிக்கப்பட்டான். ஆகவேதான் அங்கே கர்த்தர் சொல்லும் பொழுது யூதா கோத்திரம் என்று சொல்லுகிறார். அவனை புறஜாதியான் என்று சொல்லவில்லை. இந்த புறஜாதியான காலேபும் கர்த்தருடைய கிருபையை பெற்றிருந்த யோசுவா, இஸ்ரவேல் ஜனமான அந்த யோசுவாவும் ஒரு புறஜாதியன், ஒரு இஸ்ரவேலன். இவர்கள் இருவரை தவிர வேற ஒருவனும் அந்த கானான் தேசத்தை அடைய போவதில்லை என்று சொன்னதினாலே அன்றைக்கே தேவன் அந்த அந்தியோகியா சபையை குறித்து பார்த்தோமே, புறஜாதிகளுக்கான ஒரு கதவை திறந்தார் என்று அந்த காட்சியை கண்ணோக்கி பாருங்கள் நண்பர்களே. அந்த யோர்தான் நதியை ஒரு புறஜாதியனாகிய காலேபும் இன்னொரு யூத மார்க்கத்தானாகிய அந்த யோசுவாவும் இதை நினைக்கும் பொழுது எனக்கு புல்லரிக்கிறது. அந்த யோர்தான் நதியை கடந்து வருவது இப்பொழுது கர்த்தருக்குள் யூதர்களையும் புறஜாதிகளுக்கும் நடுவே இருந்த அந்த சுவரை உடைத்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக மீட்டெடுத்த அந்த கர்த்தர் எத்தனை கிருபை உள்ளவர். அவர் நித்திய பிதா, நாம் அவருடைய குமாரர்களாய் இருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய